இப்போ முக்கியமான ஒரு மாற்றத்தை திமுக கொண்டு வந்ததாகவும் அந்த மாற்றத்திற்காக நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். யார் அவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் இப்போ திமுக வந்து ரொம்ப பயங்கரமாக பாராட்டியிருக்கார். பாராட்டுற அளவுக்கு திமுக என்ன பண்ணியிருக்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். தங்கும் விடுதிகள், மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள்லாம் அமைப்பாங்கல்ல, அதில் வந்து சாதி பேரை மென்ஷன் பண்ணி அந்த தங்கும் விடுதிகளுக்கு பேர் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி சாதி பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது அரசு சார்ந்த தங்கும் விடுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்குது அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் ஃபீல் பண்ணுறார். இது உண்மைதான். ஏன்னா ஒரு வார்த்தை ரீதியான அரசியலில் மட்டும் நாங்கள் சாதியை ஒழிப்போம், சாதியை அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அது எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் அது தலையெடுக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அதை நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்தோம். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அனைத்து விடுதிகளையும் ஒரே பெயரில் அழைக்கும் வகையில் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆதிதிராவிடர் பழங்குடி இன மாணவர்களுக்கான விடுதிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கான விடுதிகள், சீர்மரபினருக்கான விடுதிகள் என தனித்தனி சமூக அடையாளங்களோடு இருந்த விடுதிகளை எல்லாம் சமூக நீதி விடுதிகள் என்ற பெயரில் இனி அழைக்கப்படும் என அரசாணை பிறப்பித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் பாராட்டத்தக்க சாதனைகளுள் ஒன்றாக இதை பார்க்கிறோம். எனவேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த துணிச்சலான முடிவை எடுத்த உங்களுக்கு எங்கள் பாராட்டுகள் என்று அவருக்கு பாராட்டை தெரிவித்தோம், நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது எல்லாரும் ஆளுங்கட்சியை நோக்கி கேட்குற கேள்விதான், பாஜகவோட திமுக மட்டும் கூட்டணி வைக்கலையா, அப்போ தெரியலையா இவங்க வந்து மோசமான கட்சி பாஜக அப்படிங்கிறது தெரியலையா அப்படின்னு கேட்பாங்களே. இதை திருமாவளவன் அவர்கள்ட்டையும் கேள்வியாக கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் முன்னாடி தெரியாமல் கூட்டணி வச்சுட்டோம்பா, அதுக்கப்புறம் பட்டு திருந்தி இனிமேல் வைக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம். இவங்களோட முன்னாடி தலைவர் இருந்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மையார், அவங்க இதுக்கப்புறம் என்றைக்குமே கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்களே, இப்போ போய் கூட்டணி வச்சுருக்காங்களே, என்ன பட்டும் திருந்தலையே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால உணர்ந்துக்கிட்டதுனால மறுபடியும் நாங்கள் அந்த தப்பை செய்யலை. அவங்க உணரல, அவங்க தலைவர் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே வந்து இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க வந்து ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட், தாவேக்க தனித்து நின்று போட்டி தேர்தலில் அப்படிங்கிறது ஒரு புது மும்முனை போட்டியை 4 முனை போட்டியாக மாற்றுமோ, 5 முனை போட்டியாக மாறும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க திருமாவளவன் அவர்கள்ட்ட. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் 2 முனை போட்டி தான், திமுக வெர்சஸ் அதிமுக, அவ்வளோதான். மற்றபடி இவங்க தனியாக நிற்கிறது இல்லை புதுசாக ஒரு கூட்டணி அமைக்கிறது எதுவாக இருந்தாலும் மக்கள் யாரை போட்டியாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான், திமுக வெர்சஸ் அதிமுக. இதுதான் மேட்ரு. இதை தான் மக்கள் எப்போவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றதெல்லாம் வருவாங்க போவாங்க, அதை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. தேர்தல் நெருங்கும் போது அது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். எத்தனை முனை போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான். எத்தனை முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர
பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை.